அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 15வது முறையாக நீட்டிக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி பணம் வாங்கிய குற்றச்சாட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக கூறி அமலாக்கத்துறையினர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஜூன் 14ஆம் தேதி கைது செய்தனர். ஆனால் அன்றைய தினமே இதய பாதிப்பு ஏற்படவும் உடனடியாக அவருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டது. 1 மாதம் வரை மருத்துவமனையில் இருந்த அவர் பிறகு புழல் சிறையில் மாற்றப்பட்டார். இப்போது வரை இலாக்கா இல்லாத அமைச்சராகவே செந்தில் பாலாஜி நீட்டிக்கிறார். கடந்த 11ஆம் தேதியும் காணொலி மூலம் செந்தில் பாலாஜி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரது நீதிமன்ற காவலை ஜனவரி 22ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார். அந்த வகையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 15வது முறையாக நீட்டிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, 22ஆம் தேதியன்று சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்றும் அப்போது அவர் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி எஸ். அள்ளி அதிரடியாக உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று 22ஆம் தேதியுடன் நீதிமன்ற காவல் முடிவடைவதால் மீண்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படவிருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி.